என்ன மன்னிச்சிருப்பா. என்ன தலைவரே இவ்வளவு யோசிக்கிறீங்க? தெரியாதனமா அவர் கட்டின கோயிலை நாம மூடிட்டோம். அதுக்கு அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா சரியா போயிடும் தலைவரே. ஆமா பாரதி, அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவரை கூட்டிட்டு வந்தே இந்த கோவிலை திறப்போம். அவர் எங்கே போனாருன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. இந்த அரண்மனையை அவர் வித்துட்டாருங்க. வித்துட்டு போகும்போது இங்கே வேலை செஞ்ச எங்கள் எல்லாருக்கும் வீடும் நலனும் கொடுத்துட்டு தாங்க போனார். அவர் புண்ணியத்தில் நாங்கள் நல்லா இருக்குங்க. இந்த கோயிலிருந்து லிங்கத்தை எடுத்துகிட்டு போகும்போது தான் கடைசியாக நாங்கள் பார்த்தது. உங்கள் சோலையூர் கிராமம் தான் எனக்கு சொந்த ஊர். அங்கே தான் எனக்கு நிறைய சொந்தங்கள் இருக்குது. இனிமேல் நான் அங்கே தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு போனார். இதே மாதிரி அவருக்கு நிறைய பேலஸ் இருக்குது. வேணும்னா அங்கே போய் பாருங்களேன். ராத்திரி இந்த சத்திரத்திலேயே படுத்து தூங்கிட்டு காலையில போய் தேடலாப்பா. ஆமாங்க, எப்படியாவது ராஜாவை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு போகாம நம்ம திரும்ப ஊருக்கு போக கூடாதுங்க. அப்பா பசிக்குதுப்பா. இந்த நேரத்துல எங்கப்பா சாப்பாட்டு கடை இருக்க போகுது? காலையில வரைக்கும் பொறுத்துக்க, அப்புறம் பார்த்துக்கலாம். தம்பிக்கு மட்டுங்களா வயிறு இருக்குது? எல்லாருக்கும் தானே பசிக்குது. ஆமாங்க. ஐயா, யாருங்க அது? இங்க சாப்பாடு கிடைக்கும்னு சொன்னாங்க. உள்ள வந்து உட்காருங்க. வாங்க வாங்கப்பா. முதல்ல இந்த புட்டை சாப்பிடுங்க. சாப்பாடு தயாராயிட்டு இருக்கு. ஏய், பசிக்குதுன்னு சொன்னீல்ல, சாப்பிடு. அங்க வேடிக்கை பார்க்குறேன். சாப்பிடுங்க. அம்மா பாரதி, வாங்கப்பா, முதல்ல சாப்பிடுங்கப்பா, அப்புறம் பேசலாம். சாப்பிடுங்க. என்னம்மா இதெல்லாம்? என்னம்மா இப்படி இருக்க? நல்லாதான்ப்பா இருக்கேன். பசியா இருப்பீங்க, முதல்ல சாப்பிடுங்க. துறைங்கம்மா, அவர் பின்னாடி இருக்காரு, நீ முதல்ல சாப்பிடுங்க. நீங்களே போனீங்க. என்னங்க நீங்க பெரியவங்க, உங்களோடவா? முதல்ல நீங்க அழுகுறத நிறுத்துங்க. எப்போ வந்தாங்க? இப்பதான் துரை சாப்பிட்டாங்க. இல்ல, முதல்ல சாப்பாடு ரெடி பண்ணுங்க. சரி. சாப்பாடெல்லாம் எப்படி இருந்தது? சாப்பாடா போட்டீங்க? விருந்தில்ல கொடுத்தீங்க. விருந்தா? அப்புறம் டேம் எப்படி இருக்கு? பேஞ்ச அடைமழைக்கோ அடிச்ச காத்துக்கோ வெள்ளத்துக்கோ ஈடு கொடுத்து ஸ்ட்ராங்கா இருந்திருக்குமே. உறுதியா இருக்கு, உங்களை மாதிரியே. இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் அந்த அணையை அசைக்க முடியாது. ஆமா, ஊர்ல எப்படி இருக்காங்க? அதை விடுங்க, நீங்க என்னங்க எப்படி? ஓ, என்ன ராஜாவை பார்த்தீங்க, கலெக்டரா பார்த்தீங்க, இன்ஜினியரா பார்த்தீங்க, இப்போ சமையல்காரனை பார்க்குறீங்க. அது சொல்றீங்களா? நம்ம எந்த வேலை செய்யறோங்கிறது முக்கியம் இல்லைங்க. செய்யற வேலை மனசுக்கு பிடிச்சி செய்யறோமா, அதான் முக்கியம். 36 ஊர்ல இருக்கிற ஜனங்களெல்லாம் நல்லா வாழ வச்ச நீங்க இப்போ இங்க இப்படி. எனக்கு என்னங்க குறைச்சல்? வர்றவங்களை தங்க வைக்கிறதுக்கு அப்பா கட்டின சத்திரம் இருக்கு. யார் வந்தாலும் இல்லைன்னு சொல்லாம வயிறு நிறைய சாப்பாடு போடுற அளவுக்கு வசதி இருக்கு. பாத்தீங்களா எத்தனை கருவ மாடி இருக்குது? வேற என்ன வேணும்? அது இல்லைக்கு, அரண்மனையெல்லாம் வித்து போட்டீங்களா? ராஜாவா இருந்தீங்க. இங்கேயும் நான் தான் ராஜா, உங்க பொண்ணுதான் ராணி. அரண்மனையில் இருந்ததா ராஜாவா? எங்கே இருந்தாலும் சந்தோஷமா இருந்து இல்லாதவங்களுக்கு இருக்கிறத கொடுக்கறவங்க எல்லாருமே ராஜா தான். நீங்க என்னதான் சொன்னாலும் நாங்க உங்களை பழைய ராஜாவா தான் பார்க்க விரும்புறோம். அதுக்கு இதெல்லாம் பத்தாது. நீங்க ஊரு ஜனங்களுக்கு எழுதி கொடுத்த நிலத்தையெல்லாம் திரும்பி கொடுத்துறோம். நீங்க வித்த அரண்மனை எல்லாம் திரும்ப வாங்கிட்டு 100 வருஷம் நீங்க நல்லா இருக்கணும்.
இப்பவும் நான் நினைச்சா மறுபடியும் அந்த வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும். படிப்பு இருக்கு, மனசுல தெம்பு இருக்கு, உடம்புல ஒலு இருக்கு. ஆனா அந்த வாழ்க்கையை நான் பார்த்தாச்சு. இது எனக்கு பிடிச்சிருக்கு. பாரதியும் கேட்ட இது போதும்னு சொன்னா. இதை பாருங்க, இங்க சந்தோஷம் இருந்தா எங்க போனாலும் சந்தோஷம்தான். இங்க சந்தோஷம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எங்க போனாலும். அப்போ ஒன்று பண்ணுங்க துரை, நீங்கள் எங்கள் ஊருக்கே வந்துருங்க. நாங்கள் எல்லாருமே உங்களை ராஜா மாதிரி பார்த்துக்குறோம். இந்த உலகத்துல நம்ம பிறந்ததுக்கு அடியாளமா ஏதாவது விட்டுட்டு போகணும்னு நினைச்சேன். அந்த சோலையோர் டேம் தான் என் அடியாளம். அத்தோட என் வேலை அங்கே முடிஞ்சு போச்சு. நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. அந்த சம்பந்தம் பைய பேச்ச எதுக்கு இங்க பழசெல்லாம் விட்டுடுங்க. மாப்பிள்ளைன்னு கூப்பிடலாம்ல? மாப்பிள்ளைன்னு கூப்பிடலாம்ல? ஐயே, நீங்க கட்டின கோவிலையாவது துறக்க ஊருக்கு வாங்க மாப்பிள்ள. ஊருக்கா? ஒரு தடவை உடைஞ்சதை மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாது. ப்ளீஸ் ஒருப்படுத்தாதீங்க. வரேங்க. பாரதிக்கா. வரேங்க. அப்பா, உங்களையும் அம்மாவையும் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா சொல்லி அனுப்புறேன். நீங்க வந்துட்டு போங்கப்பா. கருணாகரா, அக்கா, இங்க வாயே. என்னங்க, ஊர்ல ஜனங்க கிட்ட ராஜா பேலஸ்ல நல்லா இருக்காங்கன்னு சொல்லுங்க. இதெல்லாம் சொன்னா புரிஞ்சுக்காம வருத்தப்படுவாங்க. இந்தா. அவங்க சந்தோஷத்துக்காகத்தான் நாம எல்லாம் உழைச்சது. அடிக்கடி கேட்பேன். ஞாபகம் இருக்கட்டும். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ற ராஜா, உங்களுக்கு எப்ப எங்களை மன்னிக்கணும்னு தோணுதோ அப்ப நீங்க அந்த ஊருக்கு வாங்க. அது வரைக்கும் நீங்க கட்டின அந்த அணை கோயில் மூடிதான் இருக்கும். இது என் மேல சத்தியம். அன்னைக்கு எங்கள் அப்பா செஞ்ச சத்தியம் 70 வருஷம் கழிச்சு அந்த ராஜாவோட வாரிசால இன்னைக்கு நிறைவேறிருக்கு. அந்த ராஜா நினைச்ச மாதிரி சிவராத்திரி அன்னைக்கே இந்த கோவில் திறக்கப்பட்டு ஆராதனை நடந்திருக்கு. இதெல்லாம் நிறைவேற்றினவரை தப்பா திருடுன்னு சொல்றீங்களே? ஆ? இதோ பாருங்க, இந்த சிலை மட்டும் இல்லை, இந்த கோயில், அந்த அணை, செழிப்பாக இருக்கிற இந்த ஊரை சுற்றி இருக்கிற 100கணக்கான கிராமம், இதெல்லாம் அவர் குடும்ப சொத்தையா? அந்த குடும்பம் நமக்கு போட்ட பிச்சை. அவர் சொத்தை அவரே ஏன் திருடணும்? ஆ? லிங்கா. ஏன் லிங்கா? இனிமே என்ன லிங்கான்னு கூப்பிடாது, லிங்கேஸ்வரனே கூப்பிடு. அந்த பேர் எனக்கு வச்சதை இப்போ நான் பெருமையாக நினைக்கிறேன். ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தீங்களா? ஏன்? அவருடைய பேரை நான் கெடுக்க விரும்பல. ஒரு நிமிஷம், நான் உங்களை தடுக்கல. இந்தாங்க, அந்த ராஜா ஞாபகார்த்தமா எங்க தாத்தா வச்சிருந்தது. தம்பி, ஒரு முக்கியமான விஷயம். அந்த கோவிலை திறக்கணும்னு ராஜா என் கனவுல வந்து சொல்லலை. அது பொய். அதை சொன்னது அந்த டேம் இன்ஸ்பெக்ஷன் பண்ண சீஃப் இன்ஜினியர். இந்த ஊரை காப்பாற்றணும்னா கோயிலை திறங்க, கோயிலை திறங்க. அவர் சொன்னது போல கோயிலை திறந்தாச்சு. ஆனால் இந்த ஊருக்கு என்ன ஆபத்துன்னு தெரியல. அந்த இன்ஜினியரை காட்டுமான் குத்தி கொண்டதான் ஊர் நம்புது. இல்லை, யாரோ 4 பேர் வந்து குத்து கொண்டதை நான் பார்த்தேன். ஐயா, இந்த ஊரே அழிஞ்சிடும்னு இருந்த போது அந்த ராஜா உங்கள் தாத்தா வந்து எங்களை எல்லாரையும் காப்பாற்றினார். 70 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இந்த ஊருக்கு ஆபத்து வந்திருக்கு.
நீங்கள் தான் ஐயா எங்களை காப்பாற்றணும். ஊரை காப்பாத்துறதுக்கு கோவிலை ஏன்பா திறக்க சொல்றாங்க? கோயிலை நாம தானே இப்போ திறந்தோம். டேய் உன் மஞ்சள் பைய கூட